தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு தேசத்தின் வெற்றியை அந்த நாட்டு மக்கள் எப்பவுமே கொண்டாடிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில வரலாறு தாண்டி நம்ம சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இளைஞர்கள் அப்படின்னாலே பல விஷயங்கள்ல முன்னோடிகளா இருந்துட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சில இளைஞர்கள் நமக்காக தேசப்பற்றுள்ள பல பாடல்களை பாடி காமிக்க வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். இப்போ இந்த ஸ்பெஷல் டேல ஃபர்ஸ்ட் என்ன சாங் பாட போறீங்க? இந்த ப்ரெஸ்டீஜியஸ் டேயில் இறைவணக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். ஓகே. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து வந்து யூஸ்வலி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி பாட போகிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நிலமடந்து கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது திக்கரமும் அதில் சிறந்த திராவிடன் திருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திறம்பியல்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. தமிழ் தாய் வாழ்த்தை வந்து உங்கள் வேர்ஷனில் நீங்கள் பாடி காமிச்சிங்க. கேட்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ அடுத்தது என்ன சாங் பாட போகிறீங்க? அடுத்ததாக நாங்கள் பாட போகிற சாங் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கம்போசர்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் தான். ஸோ அது எங்களுக்கும் அதே தான். அண்ட் இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவரோட வாய்ஸ் அவர் தான் பாடியிருக்கார் இந்த சாங். ஸோ அவரோட வாய்ஸ் அவ்வளோ சூதிங்காக இருக்கும். அண்ட் அதை விட அதோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ், ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால வி வுட் லைக் டு சிங் இட். ஓகே. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள் பாடின அந்த பாட்டை இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்காக பாடி காமிக்க இருக்காங்க. அதை பார்க்கலாம். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே
காற்று பேச்சும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் தருமோ கோடி கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் தருமோ வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரி சூப்பர் உரைத்து எழுகவே விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுதல் சிரிப்பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடலை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அழகாக பாடினீங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த சாங்கை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்ததாக என்ன பாடல் பாட போகிறீங்க? நெக்ஸ்ட் சாங்கும் ரஹ்மான் சார் தான். இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து அதோட பிஜிஎம். ஓகே, அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதாவே இல்லை. ஸோ சாங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பாடலை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பாடுறீங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ பாடலாமா? தமிழா தமிழா நாளே நம் நாளே தமிழா தமிழா
பேக் டு பேக் 2 ரஹ்மான் சாரோடைய சாங்ஸ் வந்து பாடுனீங்க. இப்போ அடுத்ததா என்ன சாங் பாட போறீங்க? அடுத்தது ரஹ்மான் சார் சாங் தான். ஓகே. பேட்ரியாட்டிசம்மை வந்து ஃபுல்லாக வெளிப்படுத்துகிற ஒரு பியூட்டிஃபுல் சாங் சொல்லலாம். பெஸ்ட் கம்போசிஷன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார்னாலே அப்படி தான். ஸோ தாய் மண்ணே வணக்கம். ஓகே. ஸோ இந்த வார்த்தை சொல்லும் போதும் சரி, இந்த பாடலை பாடும்போதும் சரி, எல்லாருக்குமே கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் பாடும்போது அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்த்துலாம். ஸோ சாங் பாடிடலாமா? சுற்றி சுற்றி தெரிந்தேன், சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் பறந்தேன். வெயிலிலும் மழையில் விட்டு விட்டு அலைந்தேன், முகவரி இது என்று முகம் துளைத்தேன். மனம் பித்தாய் போனதே, உன்னை கண்கள் தேடுதே, தோட கைகள் நீளுதே, இதயம் இதயம் துடிக்கின்றதே. எங்கும் உன் போல் பாசம் இல்லை, ஆதலால் உன்மடி தேடினேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம்,
பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் அடுத்ததாக என்ன பாடல் பாட போகிறீங்க? அடுத்த சாங் வந்து ஒரு விடுதலை சுதந்திர பாடல். அது என்னன்னு பார்த்துடலாமே. ஆமாம், விடுதலை சுதந்திர பாடலாக இருக்கும்போது அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேணாம்னு நினைக்கிறேன். நேரடியாக நம்ம பாடிடலாம். सस्य